ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க ஃபால் அவுட் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப் சீரிஸ் பத்தினா ஒரு பக்காவான ஆக்ஷன் அட்வென்ச்சர் வெப் சீரிஸ். இதுல மொத்தமா 8 எபிசோட் இருக்கு. இந்த வெப் சீரிஸ் 5 டைரக்டர்ஸ் சேர்ந்து டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா பூர்லி, ஆரன் மோல்டர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் வார் நடந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கதிர்வீச்சினால பாதிக்கப்படுறாங்க. அதுல தப்பிச்சு பொழைச்சவங்க மட்டும் தஞ்சாடையறதுக்காக ஒரு நகரத்தை அமைக்கிறாங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. அது ஒரு அண்டர் கிரவுண்ட் நகரம். அதுக்கு போயிட்டா கதிர்வீச்சுல இருந்தெல்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்க. அதனால பல பேர் அங்க தஞ்சடைறாங்க. அதுல நம்ம ஹீரோயினும் போறாங்க. அவங்க ஏன் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா காணாம போன அவங்க அப்பாவை தேடி போறாங்க. போன இடத்துல அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த நகரத்துல என்னென்ன வித்தியாசமான விஷயங்கள் இருக்கு, அதுல இருந்தெல்லாம் இவங்க எப்படி அவங்க அப்பாவை காப்பாத்துறாங்க அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மீதி கதையே. இப்ப இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸோட மிகப்பெரிய பாசிட்டிவ் கேட்டீங்கன்னா டெக்னாலஜியோட டார்க் சைட ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. அதாவது ஒரு நியூக்ளியர் வார் நடந்தா அது எப்படிலாம் பாதிக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீடைல்டாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஹியூமனிட்டி எவ்வளவு முக்கியம் அப்படின்றதே ரொம்ப டீடைல்டாவே காமிச்சிருக்காங்க. நியூக்ளியர் வார்ல பாதிக்கப்பட்டவங்களா சர்வைவல் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுல ரொம்ப டீடைல்டாவே காமிச்சிருக்காங்க. இவங்க கேரக்டர் ரைட்டிங் ஒவ்வொருத்தர் கேரக்டருமே ரொம்ப சூப்பரா எழுதுனதுனால எல்லாரோடையும் நம்மளால மிங்கிளாக முடியுது. குறிப்பா ஹீரோயின் கேரக்டர் தரமா எழுதியிருக்காங்க. குறிப்பா அவங்க அங்க போனதுக்கு அப்புறம் அதுல சர்வைவல் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் பக்காவா காமிச்சிருக்காங்க. ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மக்களுமே உலகத்தை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்றத மெசேஜ் மூலமா அங்கங்க கன்வே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு டீசென்டான ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்த்தாலும் சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. வெப் சீரிஸ்ல நெகட்டிவ் சொல்லிக்கிற அளவு பெருசா எதுவும் கிடையாது. சில சீன்ஸ் டிராக் அடிக்க தான் செய்யுது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் வெப் சீரிஸ் தான். வெப் சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.